நமோ தஸ் பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். அன்பார்ந்த புண்ணியவான்களே, பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை. வாழ்க்கையிலே உங்களிடம் இருக்கும் பிரச்சனைகளை ஒருபோதும் இன்னொருவரிடத்தில் கூறாதீர்கள். அந்த பிரச்சனைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வகையில் பிரச்சனைகள் வரும், எத்தனையோ வகைகள் சிந்தனைகள் வரும். எத்தனையோ வகைகள் சிந்தனைகளும் பிரச்சனைகளும் அதிகமாகி மனநிலை மாறும். சில நேரம் சொல்லலாம், தன் மனதில் உள்ள பிரச்சனைகளை யாரிடத்தையாவது போய் சொன்னால்தான் மனதில் உள்ள பாரம் குறைகின்றது என்று. இல்லை, உங்கள் பிரச்சனையை ஒருவரிடத்திலே சொல்லும்போது அவர் அந்த பிரச்சனை இன்னொருவரிடத்தில் சொல்லப் போகின்றார். அப்போது எங்கிருந்து வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சொன்னவுடன் மனதுக்கு ஆறுதல் கிடைக்கின்றது, அமைதி கிடைக்கின்றது? ஒருபோதும் கிடையாது. ஆகையால் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தாயிடம் சொல்லக்கூடிய பிரச்சனையும் இருக்கின்றது, சொல்ல முடியாத பிரச்சனையும் இருக்கின்றது. தகப்பனிடம் சொல்லக்கூடிய பிரச்சனையும் இருக்கின்றது, சொல்ல முடியாத பிரச்சனையும் இருக்கின்றது. மனைவியிடம் சொல்லக்கூடிய பிரச்சனையும் இருக்கின்றது, சொல்ல முடியாத பிரச்சனையும் இருக்கின்றது. கணவனிடம் சொல்லக்கூடிய பிரச்சனையும் இருக்கின்றது, சொல்ல முடியாத பிரச்சனையும் இருக்கின்றது. தன்னை பிள்ளைகளிடத்திலே போய் சொல்லக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கின்றது, சொல்ல முடியாத பிரச்சனையும் இருக்கின்றது. ஆசிரியர்களிடத்திலே சொல்ல முடிஞ்ச பிரச்சனையும் இருக்கின்றது, சொல்ல முடியாத பிரச்சனையும் இருக்கின்றது. முக்கியமாக நண்பர்களிடத்திலே சொல்லக்கூடிய பிரச்சனையும் இருக்கின்றது, சொல்ல முடியாத பிரச்சனையும் இருக்கின்றது. வாழ்க்கையிலே நண்பன் என்ற பெயரில் முழுமையாக நம்பி உங்கள் வாழ்க்கை வரலாறுகளை சொல்லிவிடாதீர்களே. இன்று நட்பு கிடைப்பது அரிது, அதை பாதுகாப்பது பெரிதாக இருக்கின்றது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சிறந்த நட்பு இருக்கின்றது, புண்ணியமான நட்பு இருக்கின்றது, அறிவுபூர்வமான நட்பு இருக்கின்றது? இல்லை. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் மற்றவர்களை நம்பி அவர்களிடத்திலே ஒருபோதும் சொல்லாதீர்கள். அதற்கு தீர்வு வரப்போவது கிடையாது. அப்பொழுது என்ன செய்வது? மற்றவர்களை நம்பாமல் என்ன செய்வது? உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அந்த இடத்திலே மற்றவர்களை நம்பி சொல்லாதீர்கள், மற்றவர்களை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அதை முழுமையாக இன்னொரு இடத்தில் சொல்லுவதற்கு அவர்களை நம்பாதீர்கள். உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்களை அதிகமாக நீங்கள் நம்பலாம். உங்களை நம்பாமல் இன்னொருவரை நம்பி உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி சொல்லுவது? உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே, எப்படி இன்னொருவர் மீது அப்படி நம்பிக்கை வருகின்றது? உங்களுக்கு நீங்கள் குருவாக இல்லையே, அப்பொழுது எப்படி நீங்கள் வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொள்ளுவது? இன்னொரு இடத்திலிருந்து எப்படி கற்றுக்கொள்ளுவது? இன்னொருவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதை விட வாழ்க்கையில் தான் தனக்கு குருவாக இருந்து தன் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். கௌதம் புத்த பகவான் அரண்மனை விட்டு வெளியேறி ஒவ்வொரு இடங்களுக்கு சென்றார், குரு ஒருவரை தேடி. எனக்கு ஒரு குரு ஒருத்தர் தேவை என்று சொல்லி. சரியான குரு கிடைக்கவில்லை. தனக்கு தானே குரு என்று அரச மரத்தில் அமர்ந்து 6 வருடங்கள் தியானம் செய்து கடும் தவத்தினூடாக ஞானம் பெற்று உலகத்துக்கு தர்மத்தை போதித்தார். உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பிரச்சனைகளை முடிந்தவரை நீங்களே தேர்ந்தெடுத்து, நீங்களே அதற்கு தீர்வு கண்டு, நீங்களே சமாளித்து அதனூடாக பயணிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் பிரச்சனையை மற்றவர்களை நம்பி அவர்களிடத்திலே சொல்லி அதனூடாக இன்னும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக வரும். உங்களுக்கு நீங்கள் குருவாக இருங்கள். உங்களை வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக நம்புங்கள். உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் புதுப்பியுங்கள். முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகளை ஒருபோதும் மற்றவர்களை நம்பி அதிகமாக நேரங்களை எடுத்து அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அதிலிருந்து உங்களுக்கு எப்போதும் நன்மை கிடைக்கப் போகிறது இல்லை என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
ஓம் அருவமும் உருவமாகிய நாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஓர்மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் 5/6/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடிய இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இந்த குரு வாரத்திலே வியாழக்கிழமையிலே நம்மெல்லாம் ஆசாரசிரியராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்துவிட்டு சிவன் கோவில்களிலே தெற்கு முகமாக தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பார். இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய பாதத்திலே 4 முனிவர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பிள்ளைகள், படித்து முடித்தவர்கள், சமய விஷயங்களை அறியவும் ஆசை உள்ளவர்களாக அறிந்திருக்க வேண்டும். அந்த தட்சிணாமூர்த்தி மூர்த்தத்துக்கு கீழே 4 பேர் இருப்பார்கள். யார் அந்த 4 பேர்? இது பல பெரியவர்களுக்கே தெரியாது. அந்த 4 பேர் யார் என்றால் 4 முனிவர்கள். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்கின்ற 4 முனிவர்கள் இறைவனிடத்திலே குருமூர்த்தியாக இருந்து உபதேசம் கேட்க வந்தவர்கள். அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்ளலாம். மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை வழிபாடு. அதுபோல் நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை, செல்வத்தை அள்ளி கொடுக்கிற குபேரனுடைய திசையாகிய வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கும் மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்கள் அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடும். நாம் இந்த நேற்றைய தினம் இந்த ஏழை விவசாயினுடைய கதையிலே இந்த ஆலயத்தில் சென்று வழிபட்டான். அங்கே தூணிலிருந்து கருநாகம் கொத்த வந்தது. மழை அடைமழை பொழிகிறது. என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. வெளியிலே ஓடுகிறான். மழையிலே நனைந்து செத்தாலும் பரவாயில்லை, பாம்பு கழித்து சாகக்கூடாது. அவன் அந்த மண்டபத்தினுடைய கடைசி படியை தாண்டி நிலத்திலே கால் வைக்கிறான். இந்த மண்டபம் மழை புயல் தாங்க முடியாமல் இடிந்து மண்ணோடு மண்ணாக பூமிக்குள் மண்ணுக்குள் புதைகிறது. இவனுக்கு பெரிய ஆச்சரியம். ஐயோ, நான் ஒரு 2 நிமிஷம் அங்கே நின்றுருந்தா நானும் மண்ணோடு மண்ணா இந்த மண்ணுக்குள்ளே போயிருப்பேன். இந்த பாம்பு வந்து என்னை காப்பாற்றிச்சு என்றானா. பாருங்கள், அந்த சிந்தனை அவனுக்கு எங்கே போயிருக்கிறது. பாம்பு கொத்த வந்தது என்று தான் பயந்து வெளியிலே போனான். அவன் பின்பு சொல்லுகிறான், ஏதோ ஒரு வடிவிலே இறைவன் வந்து நமக்கு நம்முடைய விதியை மாற்றுவார். அவன் அந்த பாம்பு அங்கு வராவிட்டால் அந்த மண்டபத்திலே நின்றிருப்பான். மண்டபம் உடைந்து மண்ணோடு மண்ணாக புதைகின்ற பொழுது இவன் புதைந்திருப்பான். அவனுடைய ஆயுள் முடிந்திருக்கும். ஏன்னா வெளியே நினைத்தானா, வெளியே போய் நினைக்க சச்ச அந்த பாம்பு வராட்டி இப்போ நானும் மண்ணுக்கு போயிருப்பேன் என்று சொல்லி நாகராஜா என்று பிறகு அந்த நாகத்தையும் கும்பிட்டு விட்டு அதற்குள்ளே விடிந்து விட்டது. இவனுக்கு ஒரு யோசனை வந்ததான். அந்த கைரேகை பார்த்த சாமியார், நாளைக்கு நீ வந்தால் உனக்கு பலன் சொல்லுகிறேன் என்று சொன்னார் தானே. சரி, விடிந்து விட்டது, இனி திரும்பி சாமியாரத்தில் போக டைம் நேரம் சரியாக இருக்கும், போவோம் என்று அந்த சாமியார்கிட்ட வருகிறான். அந்த சாமியாரத்தில்
வந்து மறுபடியும் கையை காட்டுகிற பொழுது அவர் ஆச்சரியத்தோடு அவருடைய கையை பார்க்கிறார், முகத்தை பார்க்கிறார், கையை பார்க்கிறார். நேற்று என்னிடத்திலே வந்தாய் தானே, நாளைக்கு நீ வந்தால் சொல்லுகிறேன்னு சொன்னேன் தானே, அதன் பின்பு என்ன நடந்தது சொல்லு என்று கேட்டார். இவன் நடந்தது எல்லாவற்றையும் சொன்னான். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், உன்னுடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்ததனால் விதியை மதியால் வெல்லக்கூடிய சக்தி உனக்கு கிடைத்திருக்கிறது. நீ அந்த பாழடைந்த மண்டபத்திலே இடிந்திருந்த கோவில், உடைந்திருந்த சிலையை பார்த்து எனக்கு வசதி இருந்தால் இந்த கோயிலை கட்டி நல்லொரு சிலை வைத்து ஒருவேளை விளக்கு ஏற்றுவேன் என்று நினைத்தாயே, அந்த நினைப்பு உன்னுடைய விதியை மாற்றிவிட்டது. நீ மதியால் வென்று விட்டாய். அதனால தான் மடிய வேண்டிய நீ, அதிலே நீ மண்ணோடு மண்ணாகப் போவது, அதுதான் நான் உனக்கு நேற்று பலன் சொல்லவில்லை. நேற்று இரவோடு நீ இறக்கப் போகிறாய், நாளைக்கு நீ வந்தால் சொல்லுகிறேன் என்று நான் தான் சொல்லி அனுப்பி, நாளைக்கு வரமாட்டான்னு எனக்கு தெரியும், வந்தால் சொல்லுகிறேன் என்று தானே சொன்னேன். நீ உன்னுடைய ஆயுள் நேற்றோடு முடிந்து விட்டது. ஆனால் நீ செய்த தர்மம் ஏதோ ஒரு வழியிலே இறைவன் நாகத்தின் உருவத்திலே வந்து உன்னை வெளியேற்றினான். தர்மம் தலை காக்கும், தக்க தருணத்தில் உயிர் காக்கும். அதனால்தான் விதியையும் மதியால் வெல்லலாம் என்றால், அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்ற விதி படைத்தவனால் மட்டும் முடிகிற நல்ல சிந்தனையோடு நாமும் நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு ஆலயங்களிலே சென்று நான் எனது, நான் தான் பெரியவன், நான் இல்லாவிட்டால் எதுவும் இல்லை, எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணங்களை விடுத்து அடக்கமாக எல்லோரும் ஆலயத்திலே இறைவனுடைய அடியவர்களாக எண்ணி நாமும் தொண்டு செய்கிறோம். இந்த தொண்டு செய்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் தான் தர்மகர்த்தா, நான் தான் செயலாளர், நான் தான் பொருளாளர், நான் தான் தலைவர் என்ற அதிகாரங்கள் இருக்கக்கூடாது கோயிலில். இவ்வாறு ஒரு பணி செய்கிறதுக்கு ஆண்டவன் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இறைவனுக்கு நன்றி என்று சொல்லுகின்ற அந்த நல்ல எண்ணம் நமக்கெல்லாம் பெற வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. صدق الله العلي العظيم. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய நேயர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி ஹாஜரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் பாலைவனத்தில் விட்டுட்டு போயிட்டு ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 13வது வயதாகும் பொழுது, கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பின்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு? தன்னுடைய மகனை தன்னுடைய கையால் அறுத்து பலியிடுவதாக கனவு காண்றாங்க. நபிமார்களுடைய கனவு வஹி. அல்லாஹ் எப்படி நபிமார்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வஹி அனுப்புவானோ, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை, இறை கட்டளைகளை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் சொல்லுவானோ, இதே மாதிரி அல்லாஹ்வினுடைய ஒரு வளமை தான் நபிமார்களுக்கு கனவு மூலமாக தன்னுடைய கட்டளை எத்தி வைக்கிறது. ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நுபுவத்துக்கு முன்னால் 6 மாதங்களாக தொடர்ந்து கனவு கண்டதாக புகாரில் ஹதீஸ் வந்திருக்கு. இப்போ கனவு என்கிறது, நபிமார்கள் காண்ற கனவு என்கிறது வஹி, இது அல்லாஹ்வினுடைய கட்டளை. எப்போ தன்னுடைய மகனை கையால் அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டாங்களோ விளங்கிட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இன்னும் சில ரிவாயத்தில் 2 தடவை 3 தடவை கண்டதாக இருக்குது. இப்போ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுத்துட்டாங்க, மகனை அறுக்கிறதாக அல்லாஹ் எனக்கு கட்டளை இடுகிறான். மனைவிய குழந்தைய பாலைவனத்தில் விடும் பொழுதே எந்த தயக்கமும் படாத ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்க தயக்கம் படுவாங்களா? ஓடோடி வாராங்க, நேர வாராங்க, மக்காவுக்கு வாராங்க, தன்னுடைய மனைவியை சந்திக்கிறாங்க, தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அப்படியே போகிறாங்க. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போகிற வழியில் மகனுக்கிட்ட சொல்கிறாங்க, மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகனை பார்த்து வாப்பா சொல்கிற வார்த்தை, உனி அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் குர்பான் செய்கிற போகிறேன்.
எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட வாப்பமார் இன்றைக்கு நாங்கள் சொன்னால் என்ன நடக்கும்? மகன் மாறி எங்களை அறுத்துடுவான். அப்படி தான் எங்கட பிள்ளைகள். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பிற்குரிய நேர்களே, தியாகம் நிறைந்த குடும்பம். மகன் யோசிக்காம சொன்ன வார்த்தை, யா அபதிஃப் அல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின். தந்தையே, அல்லாஹ்வினுடைய கட்டளையா, தயங்காமல் நிறைவேற்றுங்கள், நான் இன்ஷா அல்லாஹ் பொறுமையாளியாக இருப்பேன். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விடயத்தை நானும் நீங்களும் அவதானிக்க வேண்டும். அது என்ன விடயம்? தந்தை தன்னுடைய இறை கட்டளையை மகனிடம் சொன்ன பொழுது தயங்காமல் மகன் தன்னை அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிட முன்வாரார். நாங்கள் எல்லாம் யோசிக்கிற ஒரு பார்வை என்ன? வாப்பட மகனே, வாப்ப யாரு? நபி, தியாகி, அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாம் தியாகம் செஞ்ச நபி. அவரை பார்த்து வளர்ற மகன் அப்படித்தான் இருப்பார். ஆனால் ஒரு ஆச்சரியமான உண்மை என்னண்டா, சிறு வயதில், குழந்தை பருவத்தில் ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 13 வருஷத்துக்கு பின்னால் வாராங்க. இந்த 13 வருஷத்துக்கு இடையில வாப்பா தந்தை மகனை சந்தித்த வரலாறே இல்லை. 13 வருஷமா தந்தையை காணாம வளர்ந்த குழந்தை தான் மகன் இஸ்மாயில். 13 வருஷமா வாப்பாவை பார்க்காம வளர்ந்த குழந்தை தான் மகன் இஸ்மாயில். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த மகனுக்கு இந்த அளவு தெய்வீக பற்று எங்கேயால, இறை பற்று எங்கேயால, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அறுத்து பலியிடுறது ஒரு உணர்வு எங்கேயால? வாப்பாவை பார்க்கவே இல்லை. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, 13 வருஷமா மகன் தந்தையை பார்த்து வளரல்ல, மகன் 13 வருஷமா தாயை பார்த்து வளர்ந்த மகன். தாயை பார்த்து வளர்ந்த மகன். நூலை போல சேலை, தாயை போல பிள்ளைண்டுவாங்க. வேளாண் சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, எங்கட பிள்ளைகள் எங்களை பார்த்து வளர்ற பிள்ளைகள், எங்கட நிழல் தான் எங்கட பிள்ளைகள். எங்கட பக்குவம், எங்கட பேணுதல், எங்கட இபாதத், எங்கட குர்ஆன் திலாவத், எங்கட திக்ர், இது சந்தேகமே இல்லை என்ற குழந்தைய தாக்கும். 13 வருஷமா தாயை பார்த்து வளர்ந்த மகன் விளங்கினாரு, வாப்பா இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து வந்திருக்கிற ஏண்ட தாய் யாருண்டா? 13 வருஷத்துக்கு முன்னால பாலைவனத்தில் எங்கட வாப்பா விட்டுட்டு போகும் பொழுது ஏண்ட அல்லாஹ் என்னைய காப்பாற்றுவான் என்று சொன்ன பெண் தான் ஏண்ட தாய். எங்கட தாய் அல்லாஹ் வீணாக்கல்ல. அதே கட்டளையை 13 வருஷத்துக்கு பின்னால் வாப்பா எடுத்து வராரு. எங்கட தாயை பாதுகாத்த அல்லாஹ் நிச்சயமாக இனியையும் பாதுகாப்பான். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, நாங்கள் விளங்க வேண்டிய பாடம் இதில், ஏண்ட நிழல் தான் ஏண்ட மகன், ஏண்ட நிழல் தான் ஏண்ட மகள். நான் எப்படியோ அப்படிதான் என் பிள்ளைகள். என்னைய பார்த்து வளர்றது தான் என்னுடைய குழந்தைகள். எனவே குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியான தாயாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வசந்தம் டிவி நேயர்களே, மலர்ந்து விட்டது புதிய நாள். இந்த நாளின் காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகவும் அன்புடனே வாழ்த்து கிறிஸ்தவ நற்சிந்தனைக்கு உங்களை வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கடவுள் 6 நாள் இந்த உலகத்தை படைத்தாராம். படைக்கும் பொழுது அவர் பயன்படுத்தின பொதுவான ஒரே ஒரு சொல் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவர் படைத்து விட்டு சொன்ன காரியம் என்ன அழகாக இருக்கிறது, எல்லாமே நல்லதாக இருக்கிறது, எல்லாம் நல்லதாகவே இருக்கிறது என்று சொல்லி அவர் அழகு பார்த்து ஆசையுடனே இந்த பூமியை படைத்தாராம். இறுதியாக ஆணையும் பெண்ணையும் படைத்துவிட்டு மிகவும் அழகாக நான் இவர்களை படைத்திருக்கிறேன், இவர்களுக்கு என்னுடைய சாயலை நான் கொடுத்திருக்கேன்னு சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டாராம். பிரியமானவர்களே, இப்படி அழகாக படைத்த இந்த உலகம் இன்றைக்கு அலங்கோலமாகி கொண்டிருக்கிறது அல்லவா? யோசித்து பாருங்கள். ஹிரோஷிமா நாகசாக்கி என்ற இடத்திலே அணுகுண்டை போட்டது நிமித்தமாக 1945ஆம் ஆண்டுகளிலே இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்கின்றோம்? அங்கே பலவிதமான அங்கவீனமான பிள்ளைகள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அந்த தேசத்தில் எவ்வளோ பெரிதான அழிவுகளை சந்தித்து விட்டோம். கடந்த நாட்களில் ஏன் 21ஆம் நூற்றாண்டின் திரும்பி பாருங்களே, எத்தனை நாடுகளிலே உள்நாட்டு யுத்தங்கள்,
எத்தனை நாடுகளுக்கு இடையிலே யுத்தங்கள், இது நிமித்தமாக அநேக ரசாயன குண்டுகளை பயன்படுத்தி, பொஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தி இயற்கையை எவ்வளவு நாங்கள் பாழாக்கி கொண்டு இருக்கின்றோம். இறைவன் அழகு பார்த்து படைத்த இந்த உலகத்தை நாங்கள் அலங்கோலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆகவே தான் பிரியமானவர்களே, இன்றைய நாளானது நினைவு கூறப்படுவது எப்படி தெரியுமா? ஆம், சமூகத்திலே காணப்படுகின்ற ஒவ்வொரு இயற்கையையும் பாதுகாப்பதற்கு எங்களுக்கு பொறுப்பு உண்டு என்பதை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் காணப்படுகிறது. ஆகவே தான் இன்றைக்கு ஐநாவானது பிரகடனப்படுத்துகிறது, இனிவரும் நாட்களிலே நாங்கள் பிளாஸ்டிக் பாவனை இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கி விடுவோம் என்பதனைத்தான் 2025ஆம் ஆண்டிலே தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். ஆம், இன்றைக்கு எங்களுடைய வீடுகளிலே காணப்படுகிற கழிவு பொருட்களை நாங்கள் எப்படியாக அதனை அப்புறப்படுத்துகிறோம்? சற்று கேட்டு பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய வீடுகளிலே பிரியமானவர்களே, ஆம், உங்களுடைய சாப்பாட்டு சாமான்கள் வீசுவதற்கு தனியாக ஒரு கூடையம், பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் போடுவதற்கு இன்னும் ஒரு கூடையம், பேப்பர் போன்றவற்றை போடுவதற்கு இன்னும் ஒரு கூடையாக 3 கூடைகள் உங்களுடைய வீடுகளில் காணப்படுகிறதா? அல்லது எல்லாவற்றையும் ஒன்றாகவே போட்டு நீங்கள் அதனை வெளியே வீசுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது துப்புரவு தொழிலாளியிடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு எங்களுடைய வீடுகளே நம்ம பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோமா? எங்களுடைய கழிவுப் பொருட்களை நாங்கள் அகற்றுவதிலே எந்த அளவுக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம்? சற்று கேட்டு பாருங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு பொலித்தீன் பாவனையானது கேன்சர் போன்ற பொல்லாத கொடூரமான மரண நோய்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆம், ஒரு பொலித்தீனை சீக்கிரத்திலே அழிக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். அப்படியான உங்களுடைய வீடுகளிலே இன்றைக்கு இந்த பொலித்தீன் பாவனை எப்படியாக இருக்கிறது கேட்டு பாருங்கள். ஆம், நீங்கள் கடைகளுக்கு போகிறீர்கள், எந்த கடைக்கு போனாலும் அவர்கள் உங்களுக்கு பொலித்தீனிலே தான் பொருட்களை கொடுக்கிறார்கள். அதனை நீங்கள் எப்படியாக டிஸ்போஸ் பண்ணுகிறீர்கள்? எப்படியாக அதனை அழிக்கிறீர்கள்? அதனை என்ன செய்கிறீர்கள்? சற்று கேட்டு பாருங்கள். ஆம், அளவுக்கு அதிகமாக இன்றைக்கு பிளாஸ்டிக் பொருட்களை நீங்கள் பாவிக்கிறதாக காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒரு தீர்மானத்தை எடுங்கள். கடவுள் அழகு பார்த்து படைத்த இந்த உலகத்தை நீங்கள் மாசுபடுத்துவதற்கு, அதனை அழிப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஏன் நான் இதனை சொல்லுகிறேன் தெரியுமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கடவுள் அவர் படைத்த மனிதனை அழைத்து கொண்டு வந்து, மனிதா, நீ இந்த பூமியை பயன்படுத்த வேண்டும், நன்றாக பண்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் இந்த பூமியை நீ தான் பாதுகாக்க வேண்டும்ங்கிறதான பெரிதான பொறுப்பை அவர் படைத்த முதல் மனிதனுக்கு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த மனிதர்கள் வேறு யாரும் அல்ல, அந்த மனிதர்கள் நீங்கள் தான் அந்த மனிதர்கள். ஆம், இன்றைக்கு இறைவன் உங்களையும் பார்த்து சொல்கிறார், மனிதா, இதோ இந்த பூமியை நீ நன்றாக பண்படுத்து. அது மாத்திரமல்ல, அதை நீ பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டியது உன்னுடைய தலையாய கடமை. காரணம் என்றால் இந்த உலகம் உனக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல, இனிவரும் சந்ததிக்கும் சொந்தமானது. ஆகவே இனிவரும் சந்ததி இந்த பூமியில் வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆகவே நீ இதனை பாழாக்கி விட்டு போய்விடாதே மனிதா என்று இறைவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான பிரியமானவர்களே, இதோ இந்த நாளிலும் கூட உங்களுடைய வீடுகளிலே அதனை ஆரம்பியுங்கள். ஆம், உங்களுடைய சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கிறது பாருங்கள். இன்றைய நாட்களிலே சிக்கன் குனியா 16 ஆண்டுகளுக்கு பின்னதாக மீண்டுமாக தலை தூக்கி இருக்கிறது அல்லவா நம்முடைய தேசத்திலே. எத்தனை பேர் இதனாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். டெங்கினாலே எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு கூற வேண்டாமா? ஆம் பிரியமானவர்களே, இதோ மலர்ந்து விட்டது ஒரு புதிய நாள். இறைவன் இந்த நற்சிந்தனைகள்லாம் உங்களுக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இறைவன் உங்களை அதிகம் நேசிக்கின்றார். அவர் படைத்த இந்த இயற்கையை அவர் நேசிக்கின்றார். அப்படியானால் இறைவனை நேசிப்போம் என்று சொல்கிற நாம் இயற்கையை நாங்கள் நேசிக்க மறுப்போமானால் நாங்கள் பொய்யர்களாக இருப்போம். ஆகவே இதனை குறித்து ஆழமாக சிந்தியுங்கள். இறைவன் நல்லது என்று கண்ட இந்த உலகத்தை, அவருக்கு சொந்தமான இந்த உலகத்தை அவர் எதிர்பார்க்கிற வண்ணமாகவே நல்லதாக வைத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிப்போம். இதனை குறித்து ஆழமாக சிந்திப்பீர்களா? கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.